கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்துக்கு போகலாமா? குயிக்கா வாசிங்க வேத வசனத்தை. நம்ம நெகேமியா பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் பல காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அடுத்தடுத்த நகர்வுகளுக்குள்ளே நம்ம போனோம். நெகேமியாவின் புத்தகம், திரும்ப கீவேர்டு வாசிக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்கள் எல்லாம் சேர்ந்து, என்னது? தேவனுடைய தயவுள்ள ஆமென், வெரி குட். இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டியது நெகேமியா 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நெகேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய கரம். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களை கை நீட்டி எழுப்பி நான் கேட்பேன், கரெக்டாக சொல்லணும். இப்போ நெகேமியாவின் மேலே கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்ததுனால, ஜெபாவினால் நிரப்பப்பட்டதுனால நிறைய விஷயங்கள் ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாரு. இப்போ ஆலயம் எத்தனை நாளைக்குள்ளே கட்டிட்டாங்க? 52 நாளில் கட்டி முடிச்சாச்சு. இப்போ ஆலயம் கட்டி முடித்தோடனே அவர் திரும்ப எருசலேமுக்கு போகிறாரு. இப்போ ஊரில் யார் இல்லை? நெகேமியா இல்லை. சொல்லுங்களேன். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, தெரியுமா? இப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நீங்கள் அப்படியே இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்கும். இப்போ ஆலங்கள்லாம் கட்டி முடித்து நல்ல பிரமாதமாக போய்கிட்டு இருக்குது. அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஊரில் இல்லை, அவர் பாபிலோனுக்கு போயிட்டார். திரும்ப போயிட்டு வரார். வந்தால் எருசலேமுக்கு வந்தேன். திரும்பி வாசிங்க. அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இதுக்கு மேலே நான் திரும்ப என் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. இப்போ ஆலயம் கட்டி முடிச்சாச்சு. இவர் பாபிலோனுக்கு போயிட்டு திரும்பி வராரு. வந்து பார்க்குறாரு ஆலயம் இருக்கிற மாதிரி. இப்போ ஆலயம் நான் இருக்கும்போது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, கர்த்தர் சொன்ன பிரகாரம் ஜெபிக்கிறவங்கள, ஆயுதம் ஏந்தினவங்கள இல்லை அப்படின்னு அவங்க 3 படையாக பிரித்து ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினால் ஆயுதம் இப்படிலாம் பிளான் பண்ணி அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ திரும்பி எருசலேமுக்கு திரும்பி வந்தால் ஆலயமாக இல்லை. என்னன்னு பார்க்குறாரு. பார்த்தா இங்கே வசனம் சொல்லுகிறது, எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் ஒரு அறையை. அங்கே யார் வந்திருக்கிறா? தொபியா. சொல்லுங்க. சில முகத்தை பார்த்தா எனக்கே மறந்துடும் போல இருக்க. ஒரு மாதிரி ரிலாக்ஸாக பாருங்கள். ஏன் டென்ஷனாக பார்க்குறீங்க? தொபியா வந்திருக்கார். ஆலயத்துக்குள்ளே யார் வந்திருக்கா? தொபியா. யார் இந்த தொபியா? சன்பலாத்து, அம்மோனியர்கள், இந்த ஊழியத்துக்கு எதிரானவர்கள். ஆரம்ப கட்டத்தில் இவன் ஜனங்களை ஊக்குவித்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எதிர்ப்பு தெரிவித்தது யாரு? இந்த தொபியா, இந்த சன்பலாத்து. ஆனா இப்போ அவன் எங்க இருக்கான்? தொபியா ஆலயத்துக்குள்ள அவனுக்காக ஒரு அழகான ரூமை உண்டாக்கி வச்சிருக்கான். யார் வச்சது? எலியாவா? அதெல்லாம் டக்குன்னு வராது. அந்த பேரை வாஸ்து சொல்லுங்க. வெரி குட். குயிக்காக போகிறேன். ஒரு கூட்ட மக்கள் அடுத்தடுத்து சொல்லுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வேகமாக போகிறேன். இப்போது எலியாசிப் யாரு? என்ன பாரு, அழகா பாரு, அப்படி இல்லை, பைபிளை பாரு. பைபிளை பாருங்க சிஸ்டர், பைபிளை பாருங்க. எலியாசிப் யாருன்னா
கர்த்தருடைய பிள்ளைகளே, 4ஆம் வசனம். இதற்கு முன்னே ஆ, எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்க ஆலயத்தின் நிதானமாவாசி ஆலயத்தின் அறைகளை ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட விசாரிக்கிறதற்காக நியமிக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசேப் எலியாசிப். போதும். இப்ப கேட்கிறேன், இதுல சொல்லுங்க, எலியாசிப் யாரு? ஸ்கிரீனை பார்க்காதீங்க, கையில பைபிள் இருக்குல்ல. என்னடா இந்த ஆள் உயிர் எடுப்பான், 3 மணிக்கு வந்து உயிர் எடுக்கிறான், மற்றவங்களாம் உயிரை எடுக்கிறது இல்லை, நாங்கள் தான் அவங்க உயிர் எடுப்போம். ஆசாரியன், லேவி கோத்திரம், 12 கோத்திரத்தில் பாட்டு பாடுறதுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். இந்த ஆசாரியரை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கு. திரும்பி வாசிங்க, எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்கிறதற்காக வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப். ஆமா, ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஊழிய சம்பந்தமானவங்க சரியா ரொம்ப டீட்டெயிலாக இதை கவனிக்கணும். விசுவாசிகள் வருங்கால எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்த வேண்டிய பாத்திரங்கள் ரொம்ப டீட்டெயிலாக கவனிக்கணும். பைபிளை நீங்க நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு இயேசுவை புரியும். நான் சொன்ன வார்த்தை புரியுதா? பைபிள் புரிஞ்சாதான் யார் புரியும்? ஏசப்பா புரியும். புரியுதா? அப்போ நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏன்னா இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அப்போ இந்த எலியாசிப்பு முக்கியமான பொறுப்பில் வச்சுட்டு போயிருக்கார். யாரு? வெரி குட், நெகேமியா. வந்து பார்த்தா அந்த அறைகளில் இருக்கிற ஒரு பெரிய அறையில் யார் வந்து உட்கார்ந்துருக்கா? தொபியா. தொபியாவுக்கும் ஆலயத்துக்கு சம்பந்தமா? தொபியாவும் ஆலயத்துக்கு சம்பந்தமா? சும்மா விசிட் பண்ணிட்டு போனான்னு சொல்ல, அங்கேயே அதுக்காக அவன் என்ன பண்ணானா, பைபிளை படிங்க, முற்காலத்தில், அதாவது அந்த அறையில் இந்த தொபியா வர்றதுக்கு முன்னால அந்த அறைகளில் என்ன இருக்குமா? வாசிங்க. காணிக்கை, சாம்பிராணி, பனிமுட்டு, லேவியர், பாடகர், வாசகர், கட்டளை பண்ணுகிற தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், இதெல்லாம் அந்த ஆலயத்தில் இருக்கும். அந்த 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 அறையில் இருந்துச்சான். ஆனால் இப்போ அந்த அறையை யார் டேக் ஓவர் பண்ணிட்டா? யார் டேக் ஓவர் பண்ணிட்டா? தொபியா டேக் ஓவர் பண்ணி இப்போ தொபியா ஆளுக பண்ணுறான். எங்கே உட்காந்து? எந்த ஆலயம்? எந்த ஆலயம்? இடிக்குதா இடிக்கலையா? இடிக்குதுல்ல? நல்லா இருக்கா பிரசங்கம்? இடிக்குதா? கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எழுத்தின்படியான ஆலயங்களிலும் சரி, விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16-17 படி இப்போ தேவன் விரும்பாத தொபியாக்கள், தொபியா அம்மோனிய, சரி ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறேன். இந்த தொபியா இங்கே வர்றதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? படிங்களேன் வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த 13ஆம் அந்த அதிகாரத்தினுடைய நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 28 வாசிங்க. யோய்தாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பினுடைய குமாரன் ஒருவன். இந்த எலியாசிப், திரும்பி கேட்குறேன், எலியாசிப் யாரு? ஊழியக்காரன், ஆசாரியன். இந்த எலியாசிப் வாசி அதை வசனத்தை வாசிங்க. ஓரோனியனான சன்பல்லாத்துக்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். சரித்திரத்தை சொல்றேன். இந்த எலியாசிப் இருக்கான்ல, ஊழியக்காரன், அவன் மகன்கள்ல ஒரு மகனுக்கு இந்த தொபியாவின் வீட்டில் பொண்ணு கட்டிட்டான். ஒரு அம்மா ஓ அப்படின்றாங்க. அந்த மாதிரி கேட்டா எப்படி இருக்கும்? சம்பந்தம் இல்லாம தொபியா உள்ள வர முடியாதுல்ல. இப்ப உங்க வீட்டுக்குள்ள சம்பந்தம் இல்லாம யாரும் வர முடியாதுல்ல. பிரசங்கம் புரியுதா இல்லையா? இப்போ எந்த தொபியாவும் சன்பலாத்தும் சபைக்கு விரோதமா இருந்தாங்களோ அந்த குரூப்ல போய் பொண்ணு எடுத்துட்டான். யாரு? எலியாசிப் வந்து, டே அவங்க நம்ம குரூப் இல்லடா, விசுவாசிகள் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நம்ம சொல்கிறேன்ல. இப்போ இந்த காலத்தில்
இந்த பொம்பளை பசங்களை பார்த்து சொல்கிறாங்களா, அம்மா வேணாமா அவன்லாம் ரட்சிக்கப்படான். இல்லை 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 அதெல்லாம் அவன் இல்லைன்னா நான் உயிர் வாழ மாட்டேன். அவள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பா, தாயை தான் வேதனைப்படுத்திக்கிட்டு இருப்பா. இல்லை அவன் ரட்சிக்கப்படாதவன், இல்லை இல்லை அவன் சர்ச்சில் கிட்டார் வாசிக்கிறான், சர்ச்சில் கிட்டார் வாசிப்பான், இன்ஸ்டாகிராமில் இஷ்டமானபடி நடப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அட்டகாசங்கள்லாம் சர்ச்சில் தான் நடக்குது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில், சரி நான் ரட்சிக்கப்படாத காலத்தில் சொல்கிறேன், நாங்கள் சர்ச்சு பக்கமே போக மாட்டோம். ஏன்? மனம் திரும்புதல் கிடையாது, சரியான கிடையாது. டே வாடா வாங்கடா வாங்கடான்னு எங்கள் அப்பா அம்மா கெஞ்சி கூத்தாடுவாங்க. அதுக்கப்புறம் போவோம், அப்படியே வந்துடுவோம். எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்? ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு பாருங்க, எனக்கு வாழ்க்கையில் ஸ்கூலில் காலேஜில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருந்தான், ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருந்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியுது அவன் என்னை விட்டு போயிட்டான். அவனை போக சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. ஒருவேளை நான் பைபிளும் கைமா இருந்திருப்போம் போல் அவனை போயிட்டான். புரியுதா? போயிட்டான். உனக்கு கேட்குறேன், உன் பழைய ஃப்ரெண்டு போயிருக்கானா? இப்போ ஒருத்தர் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 65-68 வயசு ஆகுது. ஃபோனே பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீருன்னு கேட்டேன். இல்லை என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் கலெக்ட் பண்ணுறேன். நான் ஐயா பைபிள் வாசிக்க டைம் கிடையாது, ஜெபம் பண்ணுறதுக்கு உன் டைம் கிடையாது, பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன செய்ய போகிற? நல்ல கவனிங்க, தொபியா காரணம் இல்லாமல் உள்ள வரல. தொபியாவை உள்ள கூட்டு வந்தது யாரு? அதனால தான் நான் தலைமையில் அடித்து சொல்கிறேன், எங்களை மாதிரி ஆளுங்க சரியாக பிரசங்கம் பண்ணாங்கன்னா கேட்குறவன் ஒழுங்காக திருந்துவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, எலியாசிப் வந்து தேவன் விரும்பாத மக்கள் மத்தியில் போய் தன் மகனுக்கு பொண்ணு எடுத்ததுனால அந்த சம்பந்தம் எது வரைக்கும் வந்துருச்சு? உங்கள் சம்பந்தம் எப்படி இருக்கு? பரலோகத்தில் இருக்கா? வெரி குட். கல்யாண வீடுகளில் தான் கல்யாணத்தில் தான் பார்க்கணும், மற்ற நேரங்கள் தான் பார்க்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காலேஜ் லைஃப்பில் பார்க்கணும், வேலை ஸ்தலத்தில் பார்க்கணும். எப்படி எப்படி சம்பந்தம் நீ வச்சிருக்க? தேவன் விரும்பாத உறவுகளில் சிக்கி தாறுமாறான வாழ்க்கை இல்லை. அப்போ இந்த கூட்டத்துக்கு நீங்கள் இவ்வளோ இருந்தும் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னா உங்கள் மேலே கர்த்தருடைய திட்டம் இருக்குது. சரியா? உங்கள் மேலே கர்த்தருடைய திட்டம் இருக்கு. அப்போ தொபியா அவன் ஒரு அம்மோனியன், அவனோட சம்பந்தம் கலந்துட்டான். அதனால் நான் பாரத்தோடு சொல்கிறேன், இந்த எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது அவருக்கு ஆலயத்தை பார்க்கும்போது அவரால் நம்ம வச்சுட்டு போன மாதிரி இல்லையே அப்படின்னு பார்க்குறாரு. திரும்பி 7ஆம் வசனத்துக்கு வாங்க. 13:7 வாதுங்க. எருசலேமுக்கு வந்தேன், அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களிலே ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். ஆமாம், அறிந்து கொண்டேன். சத்தமாக சொல்லுங்க, அறிந்து கொண்டேன். நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்களும் நீங்களே சொல்லிக்கோங்க, அறிந்து கொண்டேன். இப்போதான்டா தெரியுது அப்படின்னு சாதாரண தமிழில் சொன்னால், ஓ இப்போ தான் புரியுது, எங்கள் அம்மா அப்பா சொல்லும் போதெல்லாம் கேட்கல நான், இப்போ தான் புரியுது. இப்போ தான் அவன் வந்து பார்க்குறாரு, சர்ச்சை பார்க்குறாரு, ஆலயத்தை பார்க்குறாரு, ஒரு மாதிரி இருக்க, ஸ்பிரிட்டு சரியில்லையே, ஸ்பிரிட்டு சரியில்லையே. நீங்கள் நல்ல ஆவிக்குள்ளாக இருந்தீங்கன்னா சில ஆட்கள் உங்ககிட்ட பேசவே வர மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? கிட்டே வரமாட்டாங்க. அப்போ இந்த நாட்களில் அவர் வந்தார், வந்து பார்க்குறாரு ஆலயத்தில், ஆலயம் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு பார்த்தா அந்த வசனத்தில் நம்ம வாஸ்தவம் 7ஆம் வசனத்தின் கடைசியில், அதாவது ஆலயத்தில் நடந்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். இன்னைக்கு சபையின் நிலைவரங்கள் என்ன தெரியுமா? சபையில் எங்கே பார்த்தாலும் பாலிடிக்ஸு, எங்கே பார்த்தாலும் பாலிடிக்ஸ். தென்னிந்திய திருச்சபைகள்லாம் சொல்கிறாங்க, உலகத்திலேயே செகண்ட் ஸ்பிரிச்சுவல் சர்ச் வந்து சிஎஸ்ஐ சர்ச்சஸ்ன்றாங்க உலகத்திலே.
ஆனால் இன்றைக்கி எங்கள் சென்னை சிஎஸ்ஐ டயசிஸுக்கு பிஷப்பே இல்லை. புரியுதா உங்களுக்கு? தூத்துக்குடி டயசிஸுக்கு பிஷப்பே இல்லை, திருநெல்வேலிக்கு இருந்தும் இல்லை. மாடரேட்டரே இல்லை. ஏன்பா இல்லைன்னு விசாரிச்சா கோர்ட்டு கேஸ்லாம் எங்கே இருக்கு? எந்த கோர்ட்டில்? ஹைகோர்ட்லாம் தாண்டி 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 இப்போ சுப்ரீம் கோர்ட் நீதி அரசர் என்ன சொல்வார்னு நீதி அரசரை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. ராஜாதி ராஜாவை பாடுறானா யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? நீதி அரசரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு சாதகமாக வரப்போகுதுன்னு. காரணம் தொபியா உள்ள உட்காந்துட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நாட்களில் சபைகளில் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை. அந்த நாட்கள்லாம் ஒரு ஆத்மா வரலன்னா விசாரிப்பான், ஏன் வரலன்னு. இந்த நாட்களில் நம்ம அவங்கள தான் விசாரிக்கணும், ஏன் எப்படியா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு. அப்போ இந்த பாரத்தோடு சொல்கிறேன், அடையாளம் கண்டுபிடித்த நெகேமியா. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்கள் பிள்ளைகள் பிஹேவியரை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமாம், கரெக்டாக சொல்கிறீங்களா? அதனால தான் நான் நீ சும்மா அவனை பார்த்து எங்கே போயிட்டு வந்து தெரியுமா, எங்கே நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியாதா, அப்படிலாம் மிரட்டக்கூடாது பிள்ளைகளை. நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. அவன் ரூட்டு சரியில்லைன்னா உங்கள் ஸ்பிரிட்டில் தெரியும். உடனே நீங்கள் நைட்டு 12 மணிக்கு முழங்கால் போடணும். புரியுதா? அதை விட்டுட்டு அவளை விரட்டுறது, அவன் பின்னால் போகிறது. இந்த நாட்களில் பிள்ளைகளால் இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கத்தில் ரொம்ப கஷ்டம். அடுத்த சந்ததியை பிசாசு பயங்கரமாக டார்கெட் பண்ணுறான். அடுத்த சந்ததியை பிசாசு பயங்கர வசனம் வாசிங்க, ஒரு வசனம் குயிக்கா. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. என் இருதயத்தில் அடிக்கடி அந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அதாவது யோசுவா மரித்த பிறகு அங்கே என்ன நடக்குதுன்றத நீங்கள் அங்கே பாருங்கள். என் நியாயாதிபதிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8 வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். சரி, 10ஆம் வசனம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் அந்த சந்ததி எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பிறகு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும். நல்லா கவனிக்கணும் பிரதர், அந்த வசனத்தை படிங்க. என்னை பொறுத்தவரையில் அந்த 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 எல்இடி ஸ்க்ரீனை பார்க்கறத விட உங்கள் பைபிளை பார்த்தா தான் உங்கள் மனதில் ஏறும். இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இது எவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரஸ் வேர்டு தெரியுமா? யோசுவா காலத்துக்கு பிறகு யோசுவா தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பங்கிட்டு கொடுக்குறாரு. அவர் காலம் முடியுது, அவர் மரித்து போகிறார். அவர் மரித்த பிறகு பைபிளில் வாசிக்கிறோம், வேறொரு சந்ததி எழும்பிட்டு அடுத்த ஜெனரேஷன் வருது. இப்போ பாருங்க, இது எத்தனாவது வருஷமாக இங்கே நம்ம ஜெபம் நடத்துகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 73வது வருஷமா? அப்படி கிடையாது, ஒரு வருஷத்துக்கு 2 முறை. அப்போ சரி, ஒரு 30-35 இயர்ஸ் வச்சுக்கலுங்களேன். நல்லா கவனிங்க, 35 வருஷம். நல்லா பாருங்க, இந்த 35 வருஷம் இல்லாத ஒரு புதுசாக ஒருத்தன் பிறக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு திருப்பத்தூர்னா என்னன்னு தெரியும்? ஏன்னா நீங்களே இப்போதானே புதுசு. சாம் ஜபதர்னா தெரியும், எந்த துறையோ. டிஜிஎஸ் தினகரன்னா தெரியும். இப்போ ஜீவானந்தன் தெரியுமானா தெரியாதுன்ட்டீங்களா? ஜெனரேஷன் கேப்பை பேசுகிறேன், நல்லா கவனிக்கணும். நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியத்தை பேசுகிறேன். சும்மா கர்த்தர் உனக்கு அதை தருவார் இதை தருவார். மோகன் சேனை பிரசங்கம் பண்ணும்போது சொன்ன மாதிரி உனக்கு கர்த்தருடைய கரம் உன் மேலே என்ன பிரயோஜனம்? நான் கேட்குறது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கான்னு கேட்பேன்.
அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பாருங்க, யோசுவாவுக்கு பிறகு ஒரு சந்ததி எழும்புதான். அந்த சந்ததிக்கு ரெண்டு விஷயம் தெரியலையா. என்ன தெரியல? கர்த்தரையே தெரியல. அப்புறம் இஸ்ரவேலுக்காக கர்த்தர் செய்த கிரியையை அறியாத தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள், உங்களுக்கு சொல்றேன், நல்ல கவனி. உங்க கையில பைபிள் இருக்கு, நீ ஒழுங்கா படிச்சாதான் இஸ்ரவேலுக்காக கர்த்தர் செய்த கிரியைகளை உனக்கு புரியும். இல்லாவிட்டா அந்த கிரேஸ், இந்த ப்ராஸ்பரிட்டி, இது ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. பிலோ 30 years பாஸ்டர்ஸ் கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கு மேல எவ்வளவு டீடைலா நான் எப்படி பேசுறேன்? பிலோ 30 years பாஸ்டர்ஸ் கிட்ட யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அவன் என்ன பேசுறான்? இப்போ ஏஐ இருக்குல்ல, அப்படின்னு என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்தியாவில் உருவாக்குறாங்க. இந்தியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அதை பற்றி ஜனாதிபதி அம்மா பேசுனாங்க காலையில். அதெல்லாம் கேட்கணும் நீங்கள். அப்படின்னு என்ன தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நெகேமியா அப்படின்னு சொல்லு அப்படின்னா, நெகேமியா பற்றி இப்போ நாங்கள் எடுத்து உட்காந்து மண்டே உருட்டி ஜெபம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு காலையில் இருந்து போராடிட்டு வந்து பேசுகிறேன்னா, அப்படிலாம் பேச மாட்டாங்க. அந்த சாஃப்ட்வேர்கிட்ட சொல்லிட்ட உடனே மடன்னு வசனத்தை கொடுக்கும். அதை இங்கே ஐபேடில் திறந்து வச்சு பேசுவாங்க. பெரிய பயங்கரமான வியாக்கியானம். அவ்வளவும் ஏஐ தான். புரியுதா? அவ்வளவும் என்னது? ஏஐ தான். ஆவியானுடைய கிரியை இருக்காது. ஆவியானுடைய கிரியை இருக்காது. இப்போ தான் நம்ம ஊரில் ஆரம்பிக்குது. இன்னொரு இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ 3rd year படிக்கிறானுங்க. ஏஐலாம் 3rd year படிக்கிறானுங்க. இப்போ இவனுக்கு ஒரு 5-6 வருஷம் இவனுக்கு பைபிள் படிப்பானுங்க. பைபிள் படிப்பாங்க? படிக்க மாட்டானுங்க. நான் வரக்கூடியதை முன்னக்கூட்டியே சொல்கிறேன் உங்களுக்கு, கடைசி காலத்தில். அப்போ இந்த ஆவிகளை எதிர்த்து போராடுறதுக்கு சரியான நெகேமியாக்கள் தேவை. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அதனால கர்த்தர் உனக்கு பொன்னை தருவார், உனக்கு இந்த காரை தருவார். நான் வருஷம் சொல்லுவேன்ல, இருக்கிறவனுக்கு ஒரு கார்னா இல்லாதவனுக்கு ஓலா காரு. சும்மா உனக்கு கார் தருவார், உனக்கு வீடு தருவார். நீ கொடு, நீ 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 1,00,000 கொடுத்தா உனக்கு 10 லட்சம் தருவார்னு மேடையை வியாபார ஸ்தலமாக்கி கொண்டிருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கான். சும்மா தலையாட்டிட்டு அங்கே போய் உட்காந்து டான்ஸ் ஆடாத, அங்கே போனால் இங்கே வராத. இதுக்கு மேலே என்ன பேசுறது நான்? ப்ராஸ்பரிட்டி, இந்த இந்த இது பாருங்க, கிரேஸ். நம்மளும் கிரேஸ் தான் பண்ணுறோம். எப்படி பிரதர் இருக்கீங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லலாம்? கர்த்தருடைய ஆமாம் கிருபை 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 சொல்லி ஊரை ஏமாற்றி ஊர் பணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கானுங்க. கணக்கு கிடையாது. இப்போ எங்கள் ஆஃபீஸ் வாங்க, எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. எதுக்கு காணிக்க கொடுக்குற, ஏன் கொடுக்குற, என்ன ஏது எங்கள் ஸ்டாஃபுக்கெல்லாம் தெரியும். புரியுதா? இங்க கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் இதை சொல்றதுக்கு சரியான ப்ரீச்சர்ஸ் இல்லை, வழி நடத்தக்கூடிய சரியான போதகர்கள் இல்லை. எதுக்குடா நமக்கு வம்பு? நம்ம மேலோட்டமா கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். யார் இல்லைன்னா? என் கேள்வி அதுதான். யார் இல்லைன்னா? உங்களோட கர்த்தர் இல்லையா? கர்த்தர் இருக்காரு. என் கேள்வி என்னன்னா, கர்த்தர் இருந்தும் இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? அதை அவனுக்கு டீச் பண்ணி சொல்லி கொடுக்கணும், அவனை தட்டி எழுப்பணும். கை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்போ நெகேமியா உள்ள வந்து பார்க்குறாரு, நம்ம சர்ச் மாதிரியே இல்லையே, ஏதோ ஒரு ஸ்பிரிட் உள்ள வந்திருக்க. டக்குன்னு பார்த்துட்டார், உள்ள யார் இருக்கா? தோபியா இருக்கிறான். சரி, தோபியா விரட்டுறதுக்காக 3 நாள் உபவாசம் இருந்தாரா? 40 நாள் உபவாசம் இருப்போம்னு சொன்னாரா? அவர் என்ன செய்தார் பார்க்கலாமா? வாசிங்க வாசிங்க வாசிங்க. அதனால் நான் மிகவும் மனமடிவாகி. அந்த வசனம் சொல்லு. 8ஆம் வசனம். 8ஆம் வசனம் 13:8. அதனால் நான் மிகவும் மனமடிவாகி. அதனால நான் மிகவும் மனமடிவு ஆகி. ஒரு நிமிஷம் வாசிங்க 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 வாசித்துருங்க. தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையில் இருந்து வெளியே எறிந்து விட்டேன். வெளியே எறிந்து விட்டேன், எரிஞ்சிட்டேன். இன்னொரு முறை வாசிங்க, திரும்ப வாசிங்க. தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையில் இருந்து வெளியே எரிந்து விட்டேன். அந்த வெளியே இருந்து முதல்ல வந்து பார்க்குறாரு,
பார்த்துட்டாரு, ஒரு ஸ்பிரிட் உள்ள இருக்கு. அந்த ஸ்பிரிட் பேர் என்னது? அவன் பேர் அது, அவன் பேர் தொபியா. அந்த ஸ்பிரிட் என்னது? அம்மோனியன். அம்மோன் சொல்லுங்க. இந்த அம்மோன் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோவாப், அம்மோன், லோத்து, அந்த ப்ராடக்ட் இது. புரியுதா தேவனுடைய பிள்ளைகளை? அப்போ உள்ள பார்க்குறாரு, உள்ள அவன் உட்கார்ந்துருக்கான். உள்ள கர்த்தருடைய பொருட்கள், காணிக்கை, தசம பாகம், அது இது ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்தை யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கா? தொபியா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறான். உன்னை எலிசாப் கிட்ட கேட்டா என்ன சொல்லியிருப்பான்? பரவாயில்ல, அவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் இருந்துக்கலாம். சரி, கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டேன், சரி அவள் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டோம், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணிடுறோம்? நல்லா கவனிக்கணும். நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா சபையில் என்னென்ன அட்டகாசம் நடக்குது, அதுக்கு ஊழியக்காரங்க எப்படி உடந்தையார் போகிறானுங்க எல்லாம் நான் சொல்லுவேன். அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். புரியுதா உங்களுக்கு? உங்கள் பிள்ளைகளுக்கு யார் உத்தரவாதம்? என் பிள்ளைகளுக்கு யார் உத்தரவாதம்? நான் தான் உத்தரவாதம். உங்கள் பிள்ளைகளுக்கு யார் உத்தரவாதம்? ஆமாம், சர்ச்சில் யாரும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. எழுதி கொடுக்குறேன், யாரா சண்டைக்கு வந்தால் வரட்டும், என்கிட்ட பொறுப்பெடுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் இந்த பையன் எப்படி, இந்த பொண்ணு எப்படின்னா டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இந்த காலத்தில் சொல்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க. ஜெபிச்சுக்கிறேங்க, ஜெபிச்சுக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு தெரில, இயேசுவை அறியாமல் இருந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு எங்கள் ஊரில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்போ பாம்பேலேருந்து வரான் மாப்பிள்ளை வந்து பாம்பேலேருந்து வந்துட்டு இந்த தாயும் மகளையும் அவசரப்படுத்துகிறாங்க. அப்பா வந்து கொஞ்சம் மென்டல் டிஸார்டர். நான் வந்து அங்கே வேலை பார்க்குறேன், இங்கே வேலை பார்க்குறேன், நான் உடனே போயிடணும், அப்படி இப்படின்னு சீக்கிரம் கல்யாணம் வைன்னு. இவங்களுக்கு நம்ம மார்க்கத்தை பற்றி தெரியாது, புதுசாக வந்தவங்க என்கிட்ட வராங்க. எந்த ஊர்னு கேட்டேன், அந்த ஊர் சொன்னாங்க. சரி, அந்த ஊருக்கு எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான், நம்ம தான் ஒவ்வொரு ஊராக சுற்றிட்டு வரோம்ல. அந்த ஊரில் தெரிஞ்சப்போ ஒரு ஊழியருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த குடும்பத்தை சொன்னேன். ஐயோ அவங்க எங்கள் சர்ச்சுக்கு வராங்க, ரொம்ப நல்ல பையனாச்சா? அப்படியா நாங்கள் அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன். ஆனால் என் ஆவியில் சந்தோஷம் இல்லை. அந்த அம்மாட்ட சொன்னேன், நல்ல பையன்றாங்க. அப்படியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்றாங்க அந்த அம்மா. ஆனால் எனக்கு என் ஆவியில் சந்தோஷம் இல்லை. உடனே இன்னொரு பாஸ்டருக்கு கால் பண்ணேன். அந்த பாஸ்டர் கால் பண்ணி கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி இருக்குது எப்படின்னு. அந்த பாஸ்டர் சொன்னாங்க, ஆனால் யார், உங்களை சார்ந்தவங்களா? நான் சொன்னேன், ஐயா யாரை சார்ந்தவங்களா இருந்தால் என்ன, நீ உள்ளதை சொல்லு, தயவுசெய்து அந்த பொண்ணை கொடுத்துட வேண்டாம்னு சொல்லுங்கள். அந்த ஊழியர் என்ன சொன்னார்? அவன் எக்ஸ்ட்ரா பேசுகிறான், நல்லவர் வல்லவர்னாரான். அது இந்த ஊழியர் சொல்கிறாரு, ஐயோ கொடுத்துடாதீங்கன்னு. நீ ஏன்னு கேட்டேன். இங்கே பாருங்க, அந்த ஊழியர் வந்து அவனுக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறாரு. இந்த ஊழியர் சொல்கிறாரு, ஏற்கனவே திருமணமான தன் மனைவியை இவன் கொடுமைப்படுத்திட்டு இருந்தான், நான் தான் வழக்கு தீர்த்து வைப்பேன், நான் தான் வழக்கு தீர்த்து வைப்பேன். என்ன எதுக்கு கொடுமைப்படுத்துவான்னா, அவள் சண்டே ஸ்கூல் டீச்சரான், இவன் வந்து சண்டே ஸ்கூல் போகக்கூடாதுன்னு சொல்லுவானா. நான் சண்டே ஸ்கூல் எடுப்பேன். சண்டை வந்து ஒரு நாள் அடி தாங்காமல் வீட்டு காம்பவுண்ட் வால் செவரை எகிரி குதிச்சு அவள் தாய் வீட்டுக்கு ஓடிட்டான். இதுதான் ஸ்டோரி. ஆனால் ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு? யார் என்ன சொல்கிறாரு? நல்ல 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 பையன் அப்படின்னு. ஏன்னா அவங்குள்ள தொபியா இருக்கான். அவன் ஏரியாவில் யார் இருக்கா? தொபியா இருக்கிறான். இப்போ இன்னசென்ட் விசுவாசிகள் இப்படி தானே ஏமாந்து போய் நிற்கிறாங்க. இன்னசென்ட் விசுவாசிகள் கடைசி காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா அப்படி பாடுறான், இப்படி பாடுறான், அப்படி பிரசங்கம் பண்ணுறான், இப்படி பிரசங்கம் பண்ணுறான். யூடியூப்பில் பார்த்தேன், அது யூடியூபியா? நான் கூட தான் டெய்லி யூடியூப்பில் பேசுகிறேன், 1700 நாளாக பேசிட்டு வரேன். புரியுதா? அது கர்த்தர் கொடுத்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். நல்லா போராடி ஜெபிக்கணும். இவன் தான் என் வீட்டுக்கு வரணுமா, இவன் தான் என் புருஷனா, இவன் தான் என் மனைவியா?
புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். இல்லை கர்த்தர் காட்டினாரு, யாரை பார்த்தாலும் கர்த்தர் காட்டினாரு. நான் நேற்று ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, கர்த்தர் சொன்னார்னு. ஆனால் அந்த காலம்லாம் அப்படி நான் சொல்லிடுறேன், கர்த்தர் சொன்னார். இப்போல்லாம் அப்படி கிடையாது. முகத்தை பார்த்தாலே தெரியும் இவா கிட்ட கர்த்தர் பேசுவாளான்னு. இந்த நாட்களில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். திருன்னு முழிக்கக்கூடாது. உன்னை இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளியே வா, இயேசுவின் நாமத்தினால வெளியே வா. வெளியே வரலாம், கர்த்தருடைய கரம் உன் மேலே இறங்காது. அப்போ இன்ஸ்டாகிராமை நீ அவமதிக்கிறியா? இல்லை, இன்ஸ்டாகிராமில் உன்னுடைய நடவடிக்கையை நான் அவமதிக்கிறேன். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை, தொபியா உள்ளே வந்துட்டான். சரி, நீ வந்துட்டான், நான் என்ன பண்ணுறது? அவர் என்ன பண்ணார்? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் என்ன பண்ணார்? வெளியே எறிந்து விட்டார். அந்த வசனம் சொல்லுகிறது, அதனால் நான் மிகவும் மனமடிவாகி, வேதனை தாங்க முடியல, கஷ்டப்பட்டு உருவாக்கின ஊழியம், கஷ்டப்பட்டு உருவாக்கின சபை, இன்னைக்கு சபையை குறித்த பக்தி வைராக்கியம் நிறைய பேருக்கு கிடையாது. அதான் கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி நடத்துறான், சிலர் கார்ப்பரேட் மாதிரி நடத்துறான் சபையை. விலைக்கிரயம் கொடுத்து சம்பாதித்தது சபை. பவுல் சொல்றாரு, சபைகளுக்காக நான் தினந்தோறும் கவலைப்படுறேன், கண்ணீர் வடிக்கிறேன்னு. சபை விஷயம் சாதாரண. இங்கே பாருங்க, இப்போ இவ்வளோ எழுப்புதல் அது இதுன்றம, இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? எதுக்கு? கர்த்தருடைய வருகையில் சபை என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போ சபை ஆயத்தம் இல்லைன்னா, இங்கே பாருங்க, ஒரு ஊழியர் சென்னையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு டிசம்பர் மாதத்தில். ஆனால் டிசம்பர் மாதம் ஏதோ டேட் மறந்துட்டேன், என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். எப்போ? டிசம்பர் மாதம் 2024 டிசம்பர் 14 நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு சொல்கிறாரு, 2025 அக்டோபர் 30 என் மகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்டார், நீங்கள் வந்துருங்கன்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்ல, இவ்வளோ கேப் இருக்கப்பா, அவ்வளோ ஆயத்தப்படுறியா அப்படின்னா, ஆமாம் அந்த மண்டபத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், நீங்களாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, அது அவங்கவுங்க விருப்பம். ஃபோனை வச்சோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருது? உலக பிரகாரமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு மணவாட்டிக்கு அவன் 11 மாதத்துக்கு முன்னாலேயே கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுறேன், அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன், இதை ஃபிக்ஸ் பண்ணுறான்னு மணவாட்டி சபை மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம் போய் உட்காந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு லார்ட் இஸ் குட் ஆல் த டைம். யாரா பேடுனா? யார் பேடுனா? காணிக்கைக்காக 1/2 மணி நேரம் பேசுற ஆள்லாம் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? காணிக்கை பத்தி 1/2 மணி நேரம் பேசுவான். எதுக்கு காணிக்கை பத்தி பேசணும்? 40 வருஷமா பிரசங்கம் பண்றேன், ஒரு இடத்துல காணிக்கை பத்தி பேசினதே கிடையாது, கடன் வாங்கினதே கிடையாது. நாங்க எத்தனை மிஷினரிகளை சப்போர்ட் பண்றோம் தெரியுமா? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. நாங்கெல்லாம் ஊழியத்துக்கு வந்த காலத்தில் பாஸ்டர்ஸ் முன்னால நிற்க மாட்டோம். அப்படி ஒரு பார்வை பார்ப்பார், அதுலேயே தெரிஞ்சிடும் ஐயோ இன்னைக்கு அவுட்டு நான். இன்னைக்கு வர்றவன்லாம் ஒர்ஷிப் லீடர், 3 பாட்டு பாடுறான், ஒர்ஷிப் லீடரான். 40 வருஷமா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நான் சாதாரணமாக தான் இருக்கணுமா? நீ லீடர் ஆயிரு, இல்ல கவர்னர் ஆயிரு, கட்சி தலைவர் ஆயிரு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. உன் தரிசனம் என்ன? வாட் இஸ் யுவர் விஷன்? எதற்காக நீ அழைக்கப்பட்ட? எதற்காக நீ அழைக்கப்பட்ட? எதற்காக நீ உன்னை கர்த்தர் அழைச்சார்? சும்மா சபை அவன் சபையை திறந்துக்கிறான், நீங்க போயிடாதீங்க. ஒவ்வொரு சபையின் பாஸ்டர்ட்ட கேளுங்க, நீங்க உங்களுடைய உபதேசம் என்னன்னு கேளுங்க. வாட் இஸ் யுவர் டாக்டரின்? த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷ்ல. உங்களுடைய விசுவாசம் சிஎஸ் என்ற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் என்னது? ரட்சிப்பு, மனம் திரும்புதல் எல்லாம் இருக்குது. அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரினிட்டி. ஏலியனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரினிட்டி இருக்குது. அது மாதிரி நீங்க கேட்கணும், பாஸ்டர் நீங்க கிரேஸை விசுவாசிக்கிறீங்களா? கிரேஸ் பிரீச்சரா? சில ஆள் உண்மையில இருக்கிறான். கள்ளர்களை 2 வகை இருக்குது. பகிரங்க கள்ளன் ஒருத்தர் இருக்கிறான், ஒருத்தர் அந்தரங்க கள்ளன் இருக்கிறான். இந்த பகிரங்க கள்ளனை நம்ம நம்பலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த நாட்களில் நான் சொல்கிறேன்,
பாரத்தோடு பேசுகிறேன். தொபியாவை கண்ட உடனே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி மனம் அடிவாகி தொபியா கிட்ட போய் பேசவே இல்லை. அவன் பாத்திரத்தெல்லாம் தூக்கி வெளியே வீசுறான். அதுக்கு பேர் தான் ரிவைவல். ரிவைவல் அதெல்லாம் ரிவைவல் இல்லை. ரிவைவல்னா ட்ரம் அடிக்கிறவன் இவன் ஒருத்தன் தான் ட்ரம் அடிக்கிறான். 3 ட்ரம்மை வச்சு அடிச்சு லைட் ஆஃப் பண்ணி பிளாக் அவுட் பண்ணி ஒரு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நான் வேற லெவல் அந்த லெவல் இப்போ லோ லெவல் எந்த லெவலில் நீ இருக்கனே தெரியல. வேற ஆர் யூ நவ? நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? நல்லா கவனிக்க வேண்டிய சத்தியத்தை நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். சாதாரணமான காரியம் கிடையாது கிறிஸ்தவ மார்க் என்பது. அப்போ தொபியாவை எப்படிடா வெளியே விரட்டுறது? ஃபாஸ்டிங் பிரேயர் கிடையாது. புரியுதா? உன் செல்போனில் இருக்கிற அருவருப்பான காட்சியை நீ வெளியே அனுப்புறதுக்கு நீ ஃபாஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்னே ஒன்று டெலிட் கொடு, முடிஞ்சு கதை. புரியுதா தம்பி? புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற சபைக்கு போங்க. உங்ககிட்ட உறிஞ்சிற சபைக்கு போவாதீங்க. அவன் காரில் வருவானா, BMW வருவானா, ஆடியில் வருவானா, நீ வாடகை காருக்க காத்து கிடப்பியான். புரியுதா? கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் வரணும். ஆமென். கையை வை தலையிலேயே சொல்லிருங்க. தொபியாவை எப்படி வெளியே விரட்டுவது? அந்த நாட்கள்லாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் சாரோல் நவராஜ் அம்மா மாதிரி மாறின ஆண்டவரே, இந்த டிஜிஎஸ் தினகரன் மாதிரி அழுது ஜெபிக்கணும் ஆண்டவரே. புரியுதா? ஜீவானந்த மாதிரி ஒரு தாழ்மை உள்ள ஊழியனா மாறின ஆண்டவரே. ஸ்டான்லி அண்ணா மாதிரி வசனத்தை போதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணோம். இப்போ பார்த்தா விஜய் மாதிரி நான் வரணும் ஆண்டவரே. ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டியதான் நீ போய் அவரை மாதிரி. ஆகவே இந்த நாட்களில் தொபியாவை விரட்டுற நேரம் வந்திருக்குது. ஏன்னா சபை யாருக்கும் சொந்தமானது கிடையாது. இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் விலைக்கிரயம் கொடுத்து சம்பாதித்ததான் சபை. ஆமென் சொல்லுங்க. அந்த சபையில் யாருக்கும் உரிமை பாராட்ட அதிகாரம் கிடையாது. அதிகாரம் கிடையாது. சபை சபையாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் தலையில் தாழ்த்தி கண்களை மூடி. சாந்தாராமா ஹால் ரூபா கதாரா. ஆமென். ஆண்டவரே, இந்த நாட்களில் எனக்கு ஒரு வார்த்தை வந்தது. நான் பேசுகிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு வார்த்தை வந்தது. அது என்னை ரொம்ப உடைக்குது, என்னை ரொம்ப பாதிக்குது. எனக்கு ஒரு வார்த்தை வந்தது, அது என் இருதயத்தை ரொம்ப பாதிச்சிருச்சு. என் இருதயத்தை ரொம்ப பாதிச்சிருச்சு ஆண்டவரே. இனியும் நான் தாமதிப்பதில்லை ஆண்டவரே. உங்களுடைய கிருபை மட்டும் என்னை தாங்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். மறுபடியும் எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த செஷனில் உண்மையாகவே இதுக்கும் மேல ஆண்டவரே, நான் நீர் என்னோடு பேசலன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு வேர்டு வந்துருச்சு என் லைஃப்பை பற்றி, என் வீட்டை பற்றி, என் பர்சனல் காரியத்தை பற்றி. ஆண்டவரே, என்னோட நீங்கள் பேசிட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் தான்ப்பா எனக்கு முக்கியம். லார்ட், ஐ நீட் யூ. அப்படி சொல்கிறவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க பார்ப்போம். யாரும் எமோஷனலாக எழும்பக்கூடாது. இந்த செஷனில், இந்த பகுதியில் ஒரே ஒரு வார்த்தை டைரக்டாக எனக்கு என்கவுண்டர் மாதிரி இருந்தது. யாரும் எழும்ப, எல்லாரும் எமோஷனலாக எழும்பிடாதீங்க, உணர்ச்சி வசப்பட்டு. எழுப்பிட்டீங்களா? தேங்க்ஸ். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே இயேசுவே, அன்போடு
ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேன். ஆயத்தமானேன் என் ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் துயர தோணியோ இதை யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றிலே வந்தேனோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றிலே வந்தேனோ. அழைத்தீரே அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேன். ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேன். ஆயத்தமானேன் தேவே. முன்பாக வந்தவர்களோடு பேசுகிறேன். யூ ஆர் ஸோ ப்ரெஷியஸ் டுடே. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவங்க. உண்மையை சொல்கிறேன், நான் என் ஆத்துமாவே சொல்லி முடிக்கணும்னு தான் நினச்சேன். த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆவியானவர் என்னை உந்தி தள்ளுறாரு. அதனால தான் நான் உங்களை முன்னுக்கு அழைச்சேன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள் கஷ்டம், உங்களோட ரகசிய பாவம், உங்கள் பின்மாற்றம், உங்களுடைய இயலாமை, என் லைஃப்பில் நான் என்னத்தை சாதிச்சிட்டேன், நிறைய பேரால் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஆனால் நோட் பண்ணி வைங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. காரணம், மை ரெடீமர் லிவ்ஸ். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. அதனால் தம்பிமார்களுக்கு, என் அன்பு சகோதரி, என் வயசுக்கு ஒத்தவங்க, என் வயசோட கீழே உள்ளவங்க, முதிர் வயது உள்ளவங்க, அதே மாதிரி தங்கச்சிமார்கள், என் அன்பு சகோதரிகள், நான் ரொம்ப பாரத்தோடு பேசுகிறேன். உங்கள் மேலே தெய்வீக திட்டம் இருக்குது. உனக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல வீடு இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு பெரிய கிருபை உங்கள் மேலே வந்து இறங்க போகுது. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா, கர்த்தருடைய வருகை தாமதிச்சா ஒரு 6 மாத காலங்களில் there are lot of changes in you. நான் சொல்கிறேன், நீ வேணா எழுதி வை. இத்தனை 1000 கூட்டங்களில் கர்த்தர் உன்னை பிரித்து எடுத்துட்டாரு. அப்படியே கையை உயர்த்துங்க. நீ என்ன சொல்லணுமோ சொல்ல, ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணுமோ, என்ன பேசணுமோ. ஆமாம், உங்கள் இருதயத்தை அப்படியே ஊற்றுங்க, ஆண்டவர்கிட்ட ஊற்றுங்க. உங்கள் கண்ணை மூடி ஊற்றுங்க, சின்சியரா. ஐயோ, வலது பக்கத்தில் கேட்பாங்களா, இடது பக்கத்தில் பார்ப்பாங்களா, இல்லை, சின்சியரா கையை உயர்த்து. என்ன சொல்லணும் போல வருதோ, ஆவியில நிரம்பாதீங்க. இப்ப ஆவியில நிரம்பாதீங்க, பேசுங்க. ஒரு அப்பா கிட்ட பேசுங்க, அப்பாட்ட பேசுங்க. அப்பா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்ச காலமா என்னை திரும்ப தொடுறீங்க, என் மேல அப்படி அக்கினியை போட போறீங்க. ஆண்டவர் என்ன உயிர் உள்ள யாகேலாய் மாறான். நான் ஒரு யாகேலா மாற போறேன் இன்னைக்கு. ஆமா, நான் ஒரு தானியலா மாற போறேன் இன்னைக்கு. நான் ஒரு கிதியோனா மாற போறேன் இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இழந்த கிருபை உனக்கு வரப்போகுது, இழந்த அக்கினி வரப்போகுது, இழந்த பரிசுத்தம் வரப்போகுது. ஆமா, இழந்த சுகம், இழந்த ஐஸ்வர்யம், இழந்த கிருபை உன் மேல வரப்போகுது. இயேசுவே சொல்லுங்க சத்தமா, கண்ணீரோடு, இயேசுவே, என் ஜனங்கள், என் பிள்ளைகள் அழுகிறதை பாருங்க. ஒரு விஷயம் இறங்குங்க, இந்த மக்களுக்காக இறங்குங்க, வாலிப தங்கச்சிக்காக இறங்குங்க. அவள் உள்ளத்துல ஒரு அக்கினி விழட்டும், இருதயத்தில் அக்கினி விழட்டும், விழட்டும். அல்லேலூயா. உன்னை விட்டு ஏதோ ஒன்று விலகுகிறது. ஒரு அந்த மன அழுத்தம்,
the spirit of depression உன்னை விட்டு வெளியே வருது. Yes, receive it. அதை பெற்றுக்கொள். கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசிப்போ. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்க. ரெண்டு கரங்களை தட்டி தீபா தாரா கபா 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 ஹலா துரா நீரா துரா பாலா பாரா கபா 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 ரிபா லக்கா தரா. கர்த்தருடைய மகிமை அவருடைய ஆலயமாய் நீ மாறுற, அவருடைய சபையாய் மாறுகிற. பயப்படாத. தற்கொலை நீ பண்ண மாட்ட. தற்கொலை ஆவி வெளியே போகுது. உராபா திரியா தரா கசே ரபா ரபா நியாந்தராமா ஷியாந்தா நியாந்தராமா. ஹalleluya. இனிமே உங்க சிந்தை மாறிரும். சொல்றத கேளுங்க. ஆவியானவர் சொல்ல நான் சொல்றேன். உங்க சிந்தை மாறிரும், மைண்ட் மாறிரும். இனிமே ஆமா, இனிமே உங்களுக்கு பாசிட்டிவா நீ திங்க் பண்ணுவ. உன்னை அறியாத ஒரு நடத்துதல் உனக்கு வந்துரும். இனி உனக்கு தோல்வி இல்ல. கரங்களை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கின்றாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கின்றாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து அண்டியாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து அண்டியாவையும் துடைக்கின்றாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் கரங்களை தட்டி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயம் தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தன் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் ஜீவநதியும் அவரே. மனுஷரின் மத்தியில் ஆவியில நிரம்பி கௌரி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாக்கினி அக்கினி அபிஷேகத்தின் வல்லவர் ஆமென் ஆமென் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் கரகா கர 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 கபா 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 ஃபயர். பொல்லாத ஆவியே போ வெளியே. இதோ மனுஷரின் மத்தியில் கதா லக தர கசா ஈரரே. பலவீனப்படுத்துகிற ஆவி போ. தற்கொலை ஆவி போ. போராடுகிற ஆவி வெளியேற. ஃபயர் ஃபயர் ஃபயர். புரபரா மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. பாபா மாமா அம்மானா கவனிங்க கவனிங்க. தொபியாவின் பொருட்கள் தூக்கி எறியப்பட்டுருச்சு. இனி உனக்குள்ள அது கிடையாது. சிலரை விட்டு ஏதோ ஒன்று வெளியே போகுது. வெளியே போயிருச்சு. உங்க சிந்தை மாறுச்சு. ஓலாமா ஷியமை கௌலாரா ஹாத்து ராபா கபா. புதிதான ஜீவன் உள்ளவனாய் நீ நடந்து கொள்ள போற. ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சரை என் ராஜாதி ராஜா வருகிறது தாமதம் ஆகுமானால் முன்பாக வந்த அத்தனை பேரும் கர்த்தருடைய கரத்திலே பயன்படுத்தப்படுவீர்கள். ஜெப ஆவி ஊற்றப்பட்டு விட்டது.
இனிமே எது சரி எது தவறு என்று நிதானிக்கிற கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். அந்த 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 கர்த்தருடைய பிள்ளை டிசைண்டிங் ஸ்பிரிட்டை கர்த்தர் தருவார். இனி நீ பயப்பட மாட்ட, நீ தைரியமாக இருப்ப. ஆமாம், பழைய தோல்வி, பழைய பாவம், பழைய கஷ்டம், பழைய இழப்பு நீ மறப்ப, நீ மறந்துடுவ. பின்னானவைகளை நீ மறந்துடுவ. லிமானா ஹாந்துரி மேக்கே சீக்கத்தாராக்கா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இந்த கேம்பில் உனக்கு ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி உங்களை நான் அனுப்பின பிறகு உங்கள் செல்ஃபோன் எடுத்து உங்கள் செல்ஃபோனில் இந்த டேட் அண்ட் டைமையும் போட்டு இதுதான் என் வாழ்க்கையின் ஒரு பெரிய திருப்பு முனை அப்படி எழுதி வை. ஆச்சரியமான காரியம் நடக்கும். ஆமே. அப்பா, நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மட்டும்தான் செஞ்சுருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு தான்ப்பா எல்லா மகிமையும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஒரு திருப்தி இப்போ உண்டாயிருக்குது. தொடர்ந்து எங்களோட நீ பேசும். கிருபை மட்டும் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.